நேரத்தில் சொல்றார், நான் மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தேன், வசதியே கிடையாதுங்கிறார். ஒரு நேரத்தில் சொல்றார், குடும்பம் ஓரளவு வசதியான குடும்பம் தான், திருடர்கள் வந்து திருடுகிற அளவுக்கு வசதி இருக்குங்கிறார். எப்படி மாற்றி மாற்றி பேசுறாருன்னு பாருங்க. எலும்புள்ள நாக்குங்கிறது அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் பொறுமையாக பேசுறேன், என்னாலே வேகமாக பேச முடியும். வேகமாக பேசினா வார்த்தை தடுமாறி. எப்படி தருமாறு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஊழலுக்கு நெருப்பு, யார் சொல்றாரு? கலைஞர் சொல்றாரு. அந்த நெருப்புங்கிற வார்த்தை தடுமாறிடுச்சு. இது எப்படி சொல்றதுன்னா, டிவியில் கூட நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அபிமன்யு சக்கரவியூகத்தை வந்து கிருஷ்ணன் சொல்லி கொடுப்பார், பதட்டத்தில் நாரதன் சொல்லு. நாரதன் வந்து பக்த பிரகலாதனுக்கு தான் நமோ நாராயணா நமோ நாராயணான்னு வயிற்றில் இருக்கும்போது சொல்லுவார். அது மாதிரி தான் நான் ஊழலுக்கு நெருப்புன்னு தப்பா, ஊழலுக்கு நான் பொறுப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், கலைஞர் வந்து நாக்கு தடுமாறு அவசரத்தில் சொல்லிட்டார். இப்ப காமராஜர் அப்படின்னா கல்விக்கு கண் கொடுத்தவர் சொல்றீங்கல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா சத்துணவு போட்டவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். கலைஞர்னா ஊழல் பண்ணவர், ஊழல்னா கலைஞர். ஆக இதுதான் வரும். இதை நான் கேட்டு கேட்டு தான் கலைஞர் காப்பீடு திட்டம் ஆரம்பித்தார். கலைஞர் காப்பீடு திட்டம் எங்கே போயிருக்கு? இப்போ ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றார் அதே மாதிரிதான், மனு தர்மம் மறுபிறவி எடுக்காது. அப்ப மனு நீதி, ஒவ்வொரு ஜாதிக்கும் என்னென்ன நீதினார். ஆனால் அந்த நீதி வந்து இன்னைக்கு அநீதியாக மாறி இருக்கு. அந்த மனுவோட நீதி ஒவ்வொரு ஜாதிக்கும் காபம், எல்லாருமே அந்த நீதி என்னென்றால் கலைஞரின் குடும்ப நீதி, அதுதான் மக்களுக்கு அநீதியை கற்பிச்சிருக்கு. இன்னைக்கு கலைஞர் தான் இன்னைக்கு அந்த புதிய மனு தர்மம். அவரைத்தான் அவரே சொல்லியிருக்கார், மறுபிறவி எடுக்க விடாதீங்க. புதிய மனு தர்மமான கலைஞர் அவர்களை திரும்ப மறுபிறவி எடுக்காதீங்க. நல்லா நீங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன மாதிரி பரட்டி பரட்டி பேசுறானா, கலைஞர் சொல்லி கொடுக்கிற ஐடியாவில் பேசுறனால வர பிரச்சனை. கபில் சிபல்னு ஒருத்தர் சொல்றார், 1,50,000 கோடியை கொள்ளையடிச்சவங்க பிஜேபின்னு. மறுநாள் சுப்பிரமணிய சாமி டெல்லி சிபிஐ கோர்ட்டில் கேஸ் போடுறார். அந்த கேஸில் சொல்றாங்க, சுப்பிரமணிய சாமிக்கு முகாந்திரம் இருக்கு, சரியான சாட்சி, அதாவது சரியான வழக்கு தொடர்றதுக்கு முகாந்திரம் இருக்கு, அதனால வழக்கு தொடருங்க. யார் மேல வழக்கு தொடருங்க? ராஜா மேல. கோர்ட்டே சொல்லுது, நீங்க தான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதாலுக்கு தீர தான் விசாரிக்க போறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி கோர்ட் திருப்பி இது 10. எப்படி என்ன பாருங்க, எப்படி எப்படிலாம் வருது. அதே மாதிரி அண்ணா வந்து இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவசரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் முற்பகுதி பேசிட்டேன், பிற்பகுதியாக என்னுடைய அவைத்தலைவர் ராமச்சந்திரனை பேசுவார்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா வருது, அவசரமாக எங்கேயோ போகணுங்கும் பொழுது நான் முற்பகுதி பேசுகிறேன், பிற்பகுதியை கலைஞர் பேசுவார்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே அவர் எழுதுனார், அண்ணா சொல்லிட்டு போனாராம், முற்பகுதியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுகிறார், பிற்பகுதியை கலைஞர் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். என்ன பொய் பாரு, பிற்பகுதி இவ்வளவு ஊழலாக இருந்தால் அண்ணா எழுத சொல்லியிருப்பாரா, இல்லை நம்ம தான் கேட்டிருப்போமா? என்ன பொய் பேசுகிறார் பாருங்க. ஏன்னா எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல. இங்கே சாட்சி கூப்பிட்டா யாரை போய் கூப்பிடுவீங்க? இவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவர் நினச்சிக்கிட்டு இவரா விடுறாரு ரீலு. உங்கள் ரீல் எங்கள் ரீல் இல்லை, அவர் வாட்டு விட்டுக்கிட்டே போகிறார். இந்த தடவை கலைஞர் ஆட்சி வரவே விடக்கூடாது என்பதுதான் திட்டமாக இருக்கு. கலைஞர் சொல்றார், ஒவ்வொரு திராவிட கட்சியும் பார்த்து, எல்லாரும் எங்களை பார்த்து
திராவிடன் வச்சுக்கிட்டார். தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். மனோகரா வசனம் மாதிரியே சொல்றேன். மனோகரா, உன்னை ஏன் அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? தந்தையே திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வர சொல்லவளை இழுத்து வந்திருக்கிறீர்கள் மாதிரி நான் சொல்றேன். கலைஞர் அவர்களை திருத்திங்க. திராவிடர் நீங்க வைக்கல, ரவீந்திரநாத் தாகூரை வச்சாரு. அன்றைக்கே பாடிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன திராவிடத்தை பத்தி சொல்றது? திராவிடம் என்பது வேறு, திராவிடர் என்பது வேறுங்கிறது அவருக்கு தெரியும். ஆக இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் மக்கள்னா, என்னாலும் கோபமா பேச தெரியும். கோபம் முக்கியமல்ல. ஆனால் இந்த நாடு திருந்தலும். யாராவது கேளுங்க, ஏங்க நீங்க அரசியலுக்கு வரீங்களா? கலைஞருக்கு பின்னாடி தான். ஏன் முன்னாடி வந்தா கோச்சுக்குறாரா? ஐயோ அவரை பத்தி தெரியுமே எப்படின்னு அழிச்சிருவாரு. விஜயகாந்த் ஒருத்தம்பதான் பாடத்துக்கு என்ன வச்சு முதல்ல முன்னாடி எம்ஜிஆர், இப்ப நானும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அழிச்சாரு, இப்ப என்னை அழிக்கிறாராம். அதுக்காக நடிகர்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து எப்படி இழக்கிறது? எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து நீங்க தானே. நீங்க கொடுத்த அந்த சொத்து இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு 250 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு நீங்க பேனர் வச்சிருக்க. உங்களுடைய சம்பாத்தியம் தானே. இதற்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியும். நினைச்சா சில நேரத்தில் கண்ணி தண்ணி தான் வரும். நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்காம போகாது. சும்மா கலைஞர் சொல்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். உண்மையிலே ஏழைகள் சிரிச்சா பாரு, ஏழைகள் வயிற்றில் அடிச்சு பிழைக்கிறாள் தான் நீங்க. அதனால சொல்றீங்க ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும்னு சொல்றீங்க. என்ன விஜயகாந்தை பொறுத்தமட்டிலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தமட்டிலும், கலைஞர் இருக்கும் வரை ஏழைகள் தொடருவார்கள். கலைஞரை முதல்ல அழிக்கணும், அழிச்சாதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு சொல்றார், தமிழரின் உரிமையை கடுகளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா, நீங்க கடுகளவு விட்டு கொடுக்க மாட்டேன், கடல் அளவு தான் விட்டு கொடுப்பீங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. கடல் அளவு உள்ள கச்சத்தீவை தமிழக மீனவர்கள் தினந்தோறும் சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்மளுடைய கச்சத்தீவு தார வார்த்து கொடுத்தீங்க. ஏன் தார வார்த்து கொடுத்தீங்க? நீங்க எட்கண்ட ஸ்லைடில் மாட்டிக்கிறீங்க. சொத்துக்கு அதிகமா, சொத்து குவிப்பழக்கம் அதிகமாக இருந்தனால எங்க கைது பண்ணிடுவாங்க பயந்து கொடுத்தீங்க. அன்னைக்கு மாத்திரமா தமிழின் உரிமையை நீங்க கடைகளை விட்டு கொடுத்தீங்க, ஃபுல்லாக தான் விட்டு கொடுத்தீங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. இலங்கை தமிழர் சாகுறாங்கன்னா அதற்கு முழு காரணம் நீங்கள் தான். நீங்க விட்டு கொடுத்து உங்க ஆட்சி மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்படி அடுக்கிட்டே போகலாம். உங்களை பத்தி நீங்க கூட பத்திரிகையில பாக்குறீங்க, டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் இருக்க டக்ளஸ் தேவானந்தாங்கிறது யார்? இங்க கொலை பண்ணிட்டு போலீஸ் இங்க வந்து இவர் குற்றவாளின்னு போலீஸ்காரங்க இதுல கையெழுத்து இருக்கு. அது என்ன பண்ணாரோ குற்றங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இவர் வர ராஜபக்சோட காமன்வெல்த் மாநாடுக்கு சகப்பு கம்பளை விரிச்சு இவருக்கு வரவேற்பு. இவரும் பின்னாடியே போயிட்டு இங்க எந்த போலீஸ் எழுது லெட்டர் போடு, இந்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தா இருக்கார், கொஞ்சம் இருங்க கேட்டு சொல்றேன். 2 நாள் கழிச்சு இல்லை அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஏன் 2 நாள்? நீங்க என்னங்க ஒரு போலீஸ் சொல்லுது, இன்னொரு போலீஸ் பிடிக்க வேண்டியதான். அந்த டக்ளஸ் தேவானந்தா யார் அப்படின்றால், கலைஞர் தமிழ்நாட்டிலேருந்து எம்பி குழுக்களை அனுப்புனாரு. அந்த எம்பிக்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு ராஜபக்சே பார்க்க ஏற்பாடு செஞ்சவர் தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா. அப்படிப்பட்டவர் தான் கலைஞர் தொடர்பு வச்சிருக்காரு. தவிர உண்மையான தமிழர்களோட தொடர்பு வைக்கலாம். மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐயோ அப்படின்னு கத்துறீங்க. சேலம் ஞாபகம், ஐயோ செல்வ கணபதி ஊழல் பண்றார், ஊழல் பண்றார், சுடுகாட்டு ஊழல் பண்றான்னு கத்துனாங்க திமுக ஆளுங்க. என்னையாவது மேலிடத்துல சுடுகாடு வரைக்குமா ஊழல்? ஐயோ செத்த பணத்து மேலேமா கூரை ஊழல் அப்படின்னாங்க. ஆக எப்படியெல்லாம் பேசுறாங்க. அவர் திமுக வந்தா சாட்சிகள் நிரூபிக்கப்படலையா, அதனால அந்த ஊழல் இல்லை, அதனால சாம்பல்ல ஊழல் பண்றீங்க பொழுது. என்னடா விஜயகாந்த் திடீர்னு சாம்பல், அந்த சாம்பல் தான்
சிமெண்ட்டு தயாரிக்கிறதாங்க, சிமெண்ட் தயாரிக்கிற சாம்பலை தான் எல்லாம். அதுலேயும் கமிஷன் வாங்குறதான் ஆளுங்கட்சிக்காரங்க. இங்குள்ள சாம்பல் அல்றவங்ககிட்டையும் வியாபாரிட்ட எல்லார்ட்டையுமே கேட்டு